தேரூர் அறம்பளர்த்த நாயகியின் தெய்வீக காதல் கதை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுசீந்திரம் திருத்தலத்திற்கு அருகே அமைந்துள்ளது தேரூர் என்னும் எழில் கொஞ்சும் சிற்றூர். இந்த ஊரில் உள்ள ஆலடி வீட்டில் பூதநாதன் பிள்ளை மற்றும் வள்ளியரை நாச்சியார் என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். இவர்களின் தவப்புதல்வியாக ஒரு அழகான பெண் குழந்தை அவதரித்தது. அந்த குழந்தைக்கு அறம் வளர்த்தாள் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். அந்த பெண் குழந்தை வளர வளர அவளுக்குள் ஒரு தெய்வீக பக்தியும் சேர்ந்தே வளர்ந்தது. சிறு வயதிலிருந்தே மற்ற குழந்தைகளைப் போல சாதாரண விளையாட்டுகளில் கவனம் செலுத்தாமல் சுசீந்திரத்தில் குடிகொண்டுள்ள தானுமாலயன் சுவாமி மீதே அவளது சிந்தனை முழுவதும் இருந்தது. அந்த பக்தி நாளடைவில் சுவாமியையே மணக்க வேண்டும் என்ற தீராத காதலாக மாறியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எப்படி ரங்கநாதர் மீது காதல் கொண்டு இறைவனோடு கலந்தாரோ அதே போன்றதொரு தெய்வீக காதல் அவளுக்குள்ளும் வளர்ந்தது. அவளது ஒவ்வொரு மூச்சும் தானுமாலயனின் நாமத்தையே உச்சரித்தது. அறம்பளர்த்த நாயகி இறைபக்தியில் மட்டுமின்றி நற்குணங்களிலும் அவள் சிறந்தவளாக விளங்கினாள். காலம் வேகமாக உருண்டோடியது. அவளுக்கு 17 வயது நிரம்பியது. கிபி 1444 ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி, தமிழாண்டு 619 மாசி மாதம் 17ஆம் தேதி, திங்கள்கிழமை அன்று வழக்கம் போல் சுசீந்திரம் கோயிலுக்கு சென்று இறைவனை மனமுருகி வழிபட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. இறைவன் மீது தாழாத அன்பு கொண்டிருந்த அந்த பேதை தானுமாலய சுவாமியிடமே மாயமாய் மறைந்து ஐக்கியமானாள். இறைவன் அவளது தூய காதலுக்கு செவிசாய்த்து அவளை தன்னுள் ஆட்கொண்டார். அவள் இறைவனோடு கலந்த அந்த நன்னாளை திருக்கல்யாண நாளாக மன்னர்களும் கோயில் நிர்வாகமும் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமிக்கு இடதுபுறம் கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் அறம் வளர்த்த நாயகிக்கு என ஒரு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தெய்வீக நிகழ்வுக்கு பிறகு அறம் வளர்த்த நாயகி அம்மனின் உறவினர்களான பூதநாதன் ராமநாத பிள்ளை, வீரிய பெருமாள் ஐயம்பெருமாள் பிள்ளை மற்றும் முத்துவைரவன் சங்கரதானு பிள்ளை ஆகியோர் அம்மனுக்கு நித்திய பூஜைகள் மற்றும் திருக்கல்யாண செலவுகள் தடையின்றி நடக்க வேண்டும் என்பதற்காக அணைக்கரை வயல், காடங்குளம் பரவு, தேர்குளம் புறவு ஆகிய பகுதிகளில் உள்ள வயல்களை கோயிலுக்கு எழுதி வைத்தனர். திருக்கல்யாண நாளன்று காலை 7 மணிக்கு அம்பாள் பறக்கை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கதிர்குளியலுக்கு பல்லக்கில் சென்று அங்கு அறம்பளர்த்தாளுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று அங்கிருந்து அம்பாள் ஆசராமம் அணைக்கட்டு விநாயகர் கோவிலுக்கு செல்வார். பின்பு அங்கு மண்டகப்படிகள் முடிந்து மாலை 5 மணிக்கு அலங்காரிக்கப்பட்ட பல்லக்கில் பெண் அழைப்பு நடைபெற்று சுசீந்திரத்துக்கு எழுந்தருள்வாள். அதன் பிறகு மாலை 7 மணிக்கு கோயில் அலங்கார மண்டபத்தில் விண்ணவர பெருமாள் முன்னிலையில் தானுமாலய பெருமாள் அறம் வளர்த்த நாயகி அம்மனின் கழுத்தில் திருமாங்கல்யம் சூட்டும் வைபவம் நடைபெறும். விழாவின் நிறைவாக பக்தர்களுக்கு திருமாங்கல்ய பை மற்றும் பிரசாதம் வழங்கப்படும். மறுநாள் தேரோட்டமும் அதனைத் தொடர்ந்து ஆராட்டும் கோலாகலமாக நடைபெறும். தேரூர் அறம் வளர்த்த நாயகி தன்னை நம்பி வணங்கும் பக்தர்களின் துன்பங்களை தீர்த்து வேண்டிய வரங்களை அருளும் கருணை தெய்வமாக இன்றும் அருள்பாலிக்கிறாள். இதுபோல் வீடியோக்களை பார்க்க அருண் கிரியேஷன்ஸ் கிளிக்ஸ் ஆஃப் நாகர்கோவில் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க.